ஹாய் காய்ஸ், நம்ம மெமரி சேனல்ல சகால எபிசோட் 28 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அடுத்து உன் கண்ணுதான். பயத்தை வெளியே காட்டு. போதும், நிறுத்துங்க. வாய்ஸ்க்கே அதிர்றாங்களா? ஸ்னேக் பாம்புன்னு பேர். தைரியசாலியா தான் இருக்கான். தலைவரே, நீங்களா? வாங்க வாங்க. நீங்க எப்ப வந்தீங்க? உன்னதான் இங்க வா. சொல்லுங்க தலைவரே. இன்னும் பக்கத்துல வா. வந்துட்டேன். ஓடு. மேட்சர், சொல்லுங்க தலைவரே. இங்க என்ன நடக்குது? அது வந்து என்ன மன்னிச்சிடுங்க. ஆள் நல்லா கம்பீரமாக இருக்கு. முட்டாளுகளா? ஒரு தலைவர் இல்லைன்னா பின்ன ஆட்டம் ஆடுவாங்கன்னு சார். எல்லாருமே வடிகட்டின முட்டாளுங்க. அடிமைக்கு கிட்ட உங்க வீரத்தை மூக்கு போச்சா? காட்டுறீங்க. கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? சின்ன முதலாளி சண்டை போடணும்னா அவர் தான் சண்டை போடணும். ஆமா, வேலைக்கு பண்ணீங்களா? இதோ இந்த பொடியா இருக்கான்ல, இவன் கொஞ்சம் கடுப்பேத்தி பார்த்துட்டான். அதான். என்னடா பண்ணாங்க? மன்னிச்சுட்டு பா தம்பி. இவனுங்க எல்லாருமே வடிகட்டின முட்டாளுங்க. பார்த்தாலே தெரியுது பண்ணா. என்னோட பேர் ஸ்னேக். நான் தோர்ஃபின். அஸ்லாடோட பார்வை. பார்வை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்பயும் சண்டை போடுறாங்க. அந்த பார்வை அஸ்கலோட ஞாபகத்திடுச்சு. அதனால அவனையே அறியாம உடம்பு வேலை செய்யுது. பாத்தி இல்ல டார்ஃபின், உன்னோட உடம்பு உயிர் வாழணும் தான் ஆசைப்படுது. நான் தூங்க போறேன். மரியாதையா அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அனுப்பி வைங்க, புரிஞ்சுதா? டோர்பினோட உடம்பே பெரிய ஆளுங்கிட்ட இனிமே மட்டும்தான் இந்த வேலை செய்யுது. விஷயம் சம்பந்தமா இவங்க கிட்ட யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அறுத்துறேன். மூஞ்சி முகர எல்லாத்தையும் பேத்துருவேன். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதுல? என்ன பதிலே காணோம்? சொல்லுங்களேன்டா ஆமாங்க என்று. சத்தமா சரிங்க தலைவரே. தோர்ஃபின், நீ நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன். வாழ ஆசைப்படுறேன். வாழணும். அப்பா, நீ போராடுறதுனாலே வாழணும் தானே அர்த்தம். வாழ்ந்து என்ன பண்றது? அட யாரா அதை நீதான்ப்பா கண்டுபிடிக்கணும். இல்ல சும்மா அதே சொல்லுகிறோம். இந்தா. காதுல பட்டிருக்கிற காயத்தை தவிர மத்த எந்த காயமும் ஆழமா படல. ஆறிடுச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். உங்க ரெண்டு பேருக்கும் இப்படி நடந்தது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. முதலாளிக்கு அவங்களோட விருந்தாளிங்க இந்த மாதிரி மோசமா நடந்துக்கிறத எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. மோசமா நடந்துக்கிறதா? மோசமா நடந்துக்கல, அவங்க எங்களை கொல்ல பார்த்திருக்காங்க. இங்க பாரு,
அப்படியெல்லாம் உங்களை ஒண்ணும் கொன்னுட மாட்டாங்க, சரியா? இல்ல, ம். ஒருவேளை அவங்க தலைவன் ஸ்னேக் மட்டும் வரலன்னா கொண்டு இருப்பாங்க. நிச்சயமா எங்க 2 பேரையும் கொன்றுப்பாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எங்க உயிரெல்லாம் பொருட்டே இல்ல. புழு பூச்சோட கேவலமா நடத்துறாங்க. எப்படி பார்த்தாலும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதா? பலசாலி இளைச்சவனை கொல்லதான் செய்வான். அதுதான் இயற்கை, ஒண்ணும் பண்ண முடியாதா? ஈரான் ரொம்ப இப்ப நீ என்ன சொன்ன? கேக்குறால சொல்லு. இப்ப நான் சொல்றத கேளு ஈனார். இனிமே அவங்க ஏதாவது தொந்தரவு பண்ணா அவங்க கூட போகாதீங்க. என்கிட்ட நேரா வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. அப்புறம் முக்கியமா காயத்துல சீழ்கோக்க விட்டுறாத. நான் கொஞ்சம் மருந்து போட்டுட்டு போறேன். மறந்தா பேட்டர், அது வந்து மருந்துக்கு பணம்லாம் ஒன்னும் கொடுக்க வேண்டாம். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை பாத்துக்க வேண்டியது என் கடமை. ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா என்ன? இல்ல இல்ல, இருந்தாலும் ரொம்ப நன்றி. வேணும்னா ஒண்ணு பண்ணு. நன்றி சொல்றதா இருந்தா நீ அர்னெட்டுக்கு சொல்லு. பாவம் காடு மேடெல்லாம் தாண்டி என்ன நடந்ததுன்னு அவ தான் வந்து சொன்னா. தேவதலா. சரி சரி. இன்னைக்கு ஓய்வு எடுத்துக்கங்க. முதலாளி கிட்ட இதை பத்தி பேசுறேன். அதுக்கப்புறம் இது என்னோட பழைய சட்டை. கொஞ்சம் பெருசா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இது உனக்கு பத்தும்னு நினைக்கிறேன். தோர்ஃபின், இத போட்டுக்க. ஏன்னா அவங்க செஞ்ச காரியத்துல உன்னோட சட்டை ரொம்ப கந்தல் ஆயிடுச்சு. நீ பேட்டர் கிட்ட ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறியா என்ன? என்ன ஒன்னதான் இந்த மாதிரி நேரத்துல உன் வாயை திறந்து நீ நன்றின்னு சொல்லணும், புரியுதா? அதெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை சார். வாயத்தான் தரைய. ஏன்டா நீ ஏன் எப்ப பாரு இப்படி ஊமை கொட்ட மாதிரி இருக்க? எல்லாரும் உன்கிட்ட நல்லா நடந்துக்கிறாங்கல்ல, அதுக்கு நீ ஏதாவது பதில் சொல்லணும்ல. ஒருக்குள்ள வாயே பரவாயில்ல, விடு. கொட்டாம தோர்ஃபின் ஜாஸ்தி பேச மாட்டான்னு எனக்கு தெரியும். அவனை சிரிக்க வைடா பார்க்கலாம். ம். ரொம்ப நன்றி. அப்படி நன்றி சொல்லக்கூடாது. இவன் ரொம்ப நாகரிகத்தை எதிர்பார்க்குறான். எப்படா இந்த உலகத்தில் கிடக்குன்னு எனக்கு புரியல. ஓ, ஏய், நீ எங்க போய்கிட்டு இருக்க? இன்னைக்கு நாம அறுவடை பண்ண வேண்டாம்னு அவர் நம்ம கிட்ட சொன்னாரு. காட்டுக்க போறேன். இந்த காயெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இவனும் புரிஞ்சிக்கவே சமாளிக்க முடியல. முடியலையே. ஏய் நில்லு, நானும் உன் கூட வரேன். அந்த ஸ்னேக் இவனை வெட்ட வர்றப்ப இவன் தடுத்த விதம், அதை எப்படி சொல்றது? இவன் நிச்சயமா சாதாரண ஆள் இல்ல. இவனுக்கு கூட தெரியுது. அது அவனுக்கு மட்டும் இல்ல. தெரியுது. பலசாலி பலவீனமானவனை கொல்லதான் செய்வான். அது இயற்கையோட நியதி. தோர்ஃபைன், நீ எப்போவாச்சும் போருக்கு போயிருக்கிய? தலைவனை கொல்றது தான் ஸ்பெஷலிஸ்ட். போயிருக்கேன். மனுஷங்களை நீ கொன்றிருக்கியா? கொன்னு இருக்கேன்.
கணக்கில்லை. எத்தனை பேரு? 5 இருக்குமா? ஐ இல்ல 10? நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற? உனக்கு போர்னாலே பிடிக்காதுன்னு நான் நினைச்சேன். மரத்தை வெட்டலாம். ஆனா எனக்கு எத்தனை பேரும் ஞாபகம் இல்ல. எக்கச்சக்கமா நிறைய பேரை கொண்டு இருக்கேன். 1-2 பேர்னா ஞாபகம் வச்சுக்கலாம். 1000 பேரில் கொண்டு இருக்கேன். 5-6 வயசுல இருந்தேன்னா போர்க்களத்துல தான் வளர்ந்தேன். இங்கிலாந்து மேல நடந்த படையெடுப்புல தானிஷ் வீரர்கள் நானும் ஒருத்தனா இருந்தேன். நான் ஒரு போர் வீரன். இப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா ஏனார்? நீ தானா? நைட்டு ஃபுல்லாக கத்தினே கிடக்கும். உடனே பேசுகிறான் அமைதி. நான் ஒரு போர் வீரன். இப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா ஐயனார்? அந்த பையன் ஈனார் போனது. தோற்பினி இந்த மாதிரி ஆளாதான் தெரியும் அவனுக்கு. ஆனா எத்தனை பேரை கொண்டனு எனக்கு ஞாபகம் இல்லை. நிறைய பேரு கொண்டு இருக்க. ஆஸ்கலாடு தோல்ஃபின் நடந்த மாதிரி. கனவா? அடுத்து இருளிலேருந்து வெளிச்சத்துக்கு போகிற மாதிரி இருக்கும்.
உங்க அப்பா ஒருத்தர் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ஈனார், நான் ஒவ்வொரு தடவையும் தூக்கத்தில் அலறும்போது எதுக்காக என்னை எழுப்பி விடுற? அப்படியே தூங்க வச்சிருப்பான். நான் பல பேரை கொண்டு இருக்கேன், கணக்கே இல்லாம கொண்டு இருக்கேன். ஒவ்வொரு போர்லையும் நான் பல கிராமங்களை தாக்கியிருக்கேன். நடக்குது. இத பாரு, உனக்கு சாகணும்னு ஆசையா என்ன? இத பாரு, நீ உன் வாழ்க்கையில எவ்வளவு மோசமான விஷயங்களை பார்த்தேன்னு எனக்கு தெரியாது, இவ்வளவு கொடுமையான வாழ்க்கையை நீ வாழ்ந்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்மளால இந்த நரகமான வாழ்க்கையில நாம பேசிக்க முடியுது, சாப்பிட முடியுது, ஏன் தூங்கவும் முடியுது. நம்ம உயிரோட இருக்கிறதுனால தான் இதெல்லாம் செய்ய முடியுது. உயிரோட இருக்கிறதால வாழ்க்கையில எந்த நல்லதும் நடந்ததில்லைன்னு எப்படி சொல்ற? நீ சொல்றது ரொம்பவே தப்பு. நீ ஒரு முட்டாள். நீ சொல்றது தப்பு. ஒத்துக்கிறேன். முட்டாள் நீ. சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காத.
அது மட்டும் இல்ல, என்னோட குடும்பத்தை கொன்னது நீ இல்லன்னு எனக்கு தெரியும். ரொம்ப திமிரா பேசாத. ரொம்ப நன்றி ஈனார், என்னை தூக்கத்திலிருந்து எழுப்புனதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப வருஷமாக தூங்கிட்டடா. கடவுளே, இப்படி தினமும் உனக்கு நீயே பேசிக்கிட்டு இருந்தானா என்னால நிம்மதியா தூங்க முடியாது. சரி, என்னை மன்னிச்சிட்ட ஈனார். பேசாம போய் தூங்குறியா? மன்னிப்புலாம் கேட்குறானே. பட்டு வா, இன்னும் பார்த்துல. கண்ணுட்டா ஆமா, கண்ணுட்டா அது அதான் தெரியுது ஃபேஸ் பார்த்தா. எபிசோட் சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு வந்து ஈனார் வந்து தோற்பின்கிட்ட விசாரிச்சேன் பார்த்தீங்கன்னா அந்த காட்டில். அப்போ எனக்கு அந்த கேஜிஎஃப் டைலாக் ஞாபகம் வந்துச்சு. யாரோ 10 பேர் அடிச்சு டானாவில் நான் அடித்த 10 பேருமே டானுங்க தான் அப்படின்ற அந்த டைலாக் மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அப்படி தான் அவன் இது வரைக்கும் அப்பாவிங்களை கொண்டு இருக்கானா எனக்கு தெரியல. பட் வந்து சுச்சுவேஷன் அவனை தாக்க வரப்போ தாக்கியிருப்பான். ஆனால் நிறைய அப்பாவிங்களை கொல்றத வேடிக்கை பார்த்துருக்கான். ஸோ ஒன்று தான், அது கொன்னா என்ன வேடிக்கை பார்த்தா என்ன, ரெண்டும் ஒன்று தான். ஆக மொத்தம் நீயும் அந்த மிருகம் தான் அப்படின்றது வந்து நான் சொல்லிட்டேன். போன சீசன்லேயே வந்து சொல்லிட்டேன். அதாவது இப்போ அஸ்கலாடுக்கு அவங்களுக்கும் உனக்கு யாருக்குமே எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. கண்ணுட்டுக்கும் சரி, இந்த 4 பேர் வச்சு பார்த்தா எதாவது டிஃப்ரெண்ட் இருக்கானா ஒன்றுமே இல்லை. அவன் கொல்றான், நீ வேடிக்கை பார்க்க, 2 பேரும் ஒன்று தான். ஸோ அந்த இதுதான், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இன்னைக்கு நான் பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது. ஏன்னா அவன் ரொம்ப நாகரிகத்தை எதிர்பார்க்குறான். எப்படி சார் ஃப்யூச்சர்லேருந்தே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த ஃபீலே எனக்கு தெரியல. ஈனார் மட்டும் இதை தனி உலகத்தில் இதெல்லாம் பார்க்காத ஒரு உலகத்தில் ரொம்ப நாகரிகமாக வளர்ந்த ஒரு உலகத்துலேருந்து வந்த மாதிரி பேசுகிறான். அந்த சொல்கிறான், அவனுடைய பிஹேவியர், அவனோட பேச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்குறான். மனுஷங்கன்னா இப்படி தான்டா இருக்கணும், என்னடா இப்படி இருக்கீங்க, நீங்களாம் மிருகமாடா, ஒரு தன்மை இருக்கணும், ஒரு பண்பு இருக்கணும், எதுக்கு கொல்றீங்க, எதுக்கு அனாவசியமான செயலாம் செய்கிறீங்க இப்படின்றது இப்போ இருந்து பேசுகிற மாதிரி இது அது. பட் அது நல்லாவும் இருந்தது. முக்கியமாக தோர்ஃபினோட அவன் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தூக்கத்துலேருந்து எழுப்புனதுக்கு நன்றி. இவ்வளோ நாள் தூங்கிட்டு தான் இருந்தான். ஏன்னா எதுக்குன்னே தெரியாமல் ஒன்று போயிட்டுருக்கான் இல்லையா, அதுதான். இப்போ நீ வாழ்றனா ஏதாவது ஒன்று இருக்கும்லடா, இதே தான் அவனும் சொல்கிறான். இப்போ அந்த படத்தளபதியும் அதான் சொன்னான், நீ வாழ ஆசைப்படுறடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அதான் சொல்கிறான். ஆனால் தோர்ஃபின் வந்து ரொம்ப மனசு பாதிச்சு போய் இருக்கிறதும் பார்க்க கஷ்டமாக தான் இருந்தது. அவனுக்கு சின்ன வயசு அந்த சரி தப்புன்னு தெரியறதுக்குள்ளேயே அவனுக்கு கோவம் வந்துடுச்சு, அப்பாவை கொன்ன கோவம் வந்துடுச்சு. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுற எது பண்ணுறன்னு தெரியாமல் எல்லாத்தையும் முடிச்சுட்டான். ஒரு மெச்சூர் வர வயசுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டான். இப்போ மெச்சூர் வந்த அப்புறம் அந்த தப்பெல்லாம் நினச்சி பார்த்து கில்ட்டியாகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் தான். ஆனால் நல்ல பையன்தான். அவன் சுச்சுவேஷன்லேருந்து பார்த்தா அவனும் வேறு வழி இல்லாமல் அப்பா கொன்ன ஏதோ ஒரு கண்மூடித்தனமான கோபத்தில் அப்படியே வந்தது தான் அது கூட. அதுவும் ரொம்ப ஆழமான வார்த்தை ஈனார் சொன்னது, நீ உயிரோடு இருக்கிறதே பெருசு தானே அப்படின்றது. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நம்மகிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் நம்மகிட்ட உயிர் இருக்குது, கை கால் நல்லா இருக்குது. அதை விட என்னடா நமக்கு எது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறது, எதுக்காக வாழ்கிறோன்னு கேட்குறது பெரிய தப்பு தான். ஆனால் ஸோ அது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இப்போ சப்போஸ் வந்து அஸ்கலாடுன்ற ஒருத்தன் வந்து தோர்ஃபின் லைஃப்பில் இல்லை, அவனை தூக்கிட்டா அப்படியே பார்த்தா ஈனார் மாதிரி தான் இருந்திருப்பான். தோர்ஃபினும் இதே பிஹேவ் தான் அவன்கிட்ட இருந்திருக்கும், இந்த மாதிரி தான் வளர்ந்துருப்பான். ஸோ அது மாதிரி எங்கேயோ ட்ராக் போய் எப்படியோ போயிடுச்சு. வாழ்க்கையில் ஒன்று அடித்தது தான் ஓகே, பட் அதிலே தேங்கி நிற்கக்கூடாதுன்னு தான். இப்போ இந்த ஸ்னேக் அவன் கூட இப்போ இவங்களாம் அட்டாக் பண்ணுறப்போ பதிலுக்கு உனக்கு அட்டாக் பண்ணணும்னு தோணலை. ஏன்னா நீ அவங்கள வந்து ஒன்று சரிசமமாகவே பார்க்கல.
பட் ஸ்னேக் அவன் அட்டாக் பண்ணுறப்ப நீ தடுத்தனா உனக்கு அந்த பார்வை தெரியுது இல்லையா, நமக்கு ஈக்குவலாக ஒருத்தன் இருக்கானா உன் உடம்பு உன்னை மீறி செயல்படுது, அந்த அட்டாக்கு ரெடி ஆகுது. அப்படின்னா நீ என்ன தடுக்கிற மோடுக்கு நீ போயிட்டனாலே என்ன அர்த்தம், வாழ ஆசைப்படுறன்னு தான் அர்த்தம். அது அழகாக அவன் புரிய வச்சுட்டான். இவனும் வாழ்கிற சரிடா நான் வாழணுன்ற எதுக்காக வாழனா அது நீ தான்டா கண்டுபிடிக்கணும். உனக்கு வந்து சொல்கிறேன் உன்னை வாழையும் வச்சு நீ எதுக்கு வாழணும்னு நான் சொல்லுவாங்க. அது அவங்களோட இது தான். நான் வாழ்கிறேன்னா நான் எதுக்காக ஓடுறேன்றதை நீ தான் கண்டுபிடிக்கணும். உங்ககிட்ட தானே இருக்குது. அவன் சொல்கிறத நீ கேட்டு நடக்கிறதுல என்ன இருக்குது. அதை தான் இதுக்கு முன்னாடி பண்ணேன். அதுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருந்த எதையும் நீ கண்டுக்கல. அதுக்கப்புறம் என்னடான்னு கேட்டால் உன்கிட்ட பதில் இல்லை. அதை தேடுடா, அதுதான்டா லைஃபு. தேட ஆரம்பிச்சுனா தான் ஓட ஆரம்பிப்ப. உனக்கு வாழ்க்கைன்றது என்னன்னே தெரியும். அப்படியே நின்றுட்டு ஒன்று தான் நான் நினச்சேன், அது நடக்கலன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னன்றான் ஒன்று தான் இருக்குது. எனக்கு இப்பவும் அது மாதிரி சொல்லும்போது ரொம்ப கோவம் வருது. ஏன்னா நான் வாழறதுக்கு எதுவுமே இல்லைன்னா அவன் கொள்கை எனக்குன்னு ஒரு கோல் எய்ம் எதுவுமே இல்லை. அதை தான் அப்படி சொல்லிட்டே இருக்கான்னு தெரியல. பட் உன்னை சார்ந்தவங்க இருக்கும்போது அதுவே உனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு இது மாதிரி தானே. அவங்களுக்காக ஒன்று பண்ணுறது இருக்கிறது அதுவே ஒரு விஷயம் தானே. ஸோ அதை அவன் போக மாட்டான், யோசிக்க மாட்டாங்கிறது தான் அது ரொம்ப ஒரு ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. இத்தனை நாள் சின்ன வயசுலேருந்து பார்த்த எல்லா விஷயமும் அது புரியுது. ஆனால் அதுலேருந்து சீக்கிரம் வெளியே வரணும். ஒன்றுமே இல்லை. அஸ்கலாட் வந்து உங்கள் அப்பாவோடைய கனவை நிறைவேற்றுறதுக்கு உனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டான். உங்கள் அப்பாவோட கனவு என்னன்றது உனக்கு தெரியும். அதை வந்து அஸ்கலான் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். அவருடைய கனவு என்ன அதை தானே பையன்கிட்ட எதிர்பார்ப்பார். பட் வந்து இவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் முன்னாடி கொன்னுட்டேன். இப்போ அவன் ஒன்றுமே தெரியாமல் நிற்கிறான். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அந்த அவங்க அப்பா நினச்ச அந்த அமைதி எடுத்துகிட்டு வர்றதுக்கு நீ நிறையவே போராட வேண்டியது இருக்குது. அதுக்கு நீ இப்படி இருந்தால் ஆகாது. அதுக்கு நான் உனக்கு கற்றுத்தரேன். கற்றுக்கோ. அரசியலும் கற்றுக்கோ, சண்டை போட கற்றுக்கோ, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. இது எல்லாமே நீ போகிற பாதைக்கு உதவும். அதை வச்சுட்டு உங்கள் அப்பா கனவை நிறைவேற்றுப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான். நீ அதை யோசிக்க ஆரம்பிச்சினாலே உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஆனால் அந்த அரசியல் அந்த இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக யாராவது கொல்ல வேண்டியது இருக்கும், யாரை தாக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அவங்க அப்பா ஆசை அது இல்லவே இல்லையே. அது இல்லாமல் தானே போகணுன்னு ஆசைப்பட்றான். அப்படி பார்த்தா இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியாக ஒரு இடத்துக்கு தான் போகணும். ஆனால் அது யோசிக்கல. அதான் பிரச்சனை. அது கொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் அப்பா மாதிரி தடுக்கலாம் போதும். உங்கள் அப்பா வந்து யாரையும் கொல்லலை, ஜஸ்ட்டு வந்து தடுத்தாரு. தடுத்தே முன்னேறாரு இல்லையா, அது போதும் இல்லையா. அதே மாதிரி தான் உன்னை நோக்கி ஆபத்து வரப்போ உனக்கு தெரியும் எந்த அளவுக்கு இல்லையா? தாக்கினா உன்னை கொல்லாமல் தாக்குற அளவுக்கு எந்த அளவுக்கு தாக்கினா என்ன பண்ணலான்னு உனக்கு தெரியும். அதை தடுத்துட்டு முன்னேற பார்க்கணும், அவ்வளோதான். கொன்று தான் போகணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ நீ வந்து நினச்சிருந்தாங்க எல்லாரையும் கொல்லலாம், பட் கொல்லலை. ஏன்னா நீ அவங்கள பார்க்கல ஈக்குவல், அவ்வளோதானே. ஸோ பவராக உள்ளவங்கள்ட்ட நீ பவர் யூஸ் பண்ண போகிற, இல்லைன்னா கடந்து போக போகிற, அவ்வளோதானே. அதுவும் எனக்கு புரியல. இப்போது பவரானவன்ட்ட நீ வந்து அட்டாக் பண்ண பார்த்த ஸ்னேக்கிட்ட. பட் இவங்கள பவர் இல்லை, உனக்கு ஈக்குவல் இல்லைன்னும் போது அவன்கிட்ட நீ வெட்டு வாங்குறதே தப்பு. அவன்கிட்ட அந்த அவ்வளோ இதெல்லாம் நீ வாங்கியிருக்கவே வேண்டியதே இல்லை. அது என்ன லாஜிக் எனக்கு புரியல. அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கர்வம் சொல்லலாம். நீ வந்து எனக்கு கொல்றது அது எப்படி எப்படி உங்களுக்கு இல்லை சொல்கிறது இது தெரியல என்ன எனக்கு. சொன்னாலும் அதாவது எனக்கு ஈக்குவலான ஆள் வந்து முன்னாடி நின்னா என் உடம்பு வேலை செய்யும். எனக்கு மூளை வந்து அப்போ தான் ஒர்க் ஆகுது. அது ஈக்குவல் இல்லைன்னா நீ வெட்டிக்கோ செஞ்சுக்கோ, என்ன உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இதில் நிற்கிறான்னு நினைக்கிறேன். அது ஸோ அதுதான் அப்படி நிற்குது. அது புரியுது. ஆனால் ஈக்குவல் இல்லாத ஒருத்தவங்கிட்ட நம்ம வெட்டு வாங்குறதும் அப்படியே நிற்கிறதும் அதுவும் ஒரு வகையில் பார்த்தா அதுவும் ஒரு ஒரு விஷயம் தானே. இப்போ நீ அவனை வந்து உனக்கு ஈக்குவல் இல்லை குறைச்சி பார்க்குற அப்படின்னா குறைச்சி பார்க்குறவன்ட்டு நம்ம அடி வாங்குறோன்றதே உனக்கு ஒரு இது தானே, தன்மான பிரச்சனை மாதிரி தானே எப்படி பார்த்தாலும். அதை மட்டும் எப்படி நீ அக்செப்ட் பண்ணுவேன்? அப்படி அப்படி இருக்கிறவன் இதையும் அக்செப்ட் பண்ண மாட்டான்ல. அதான் உள்ளுக்கு அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, நான் வெறுத்துட்டேன், எல்லாம் ஒதுக்கிட்டேன், என் உயிர் போனாலும் அக்கறை இல்லை அப்படின்னு அந்த மோடில் இருந்தான். அதாவது ஈக்குவலான ஆள் இல்லாத வரைக்கும், அவனுடைய ஆப்போனண்ட்டை பார்க்காத வரைக்கும். பட் ஆப்போனண்ட் பார்த்த அடுத்த செகண்ட் அந்த உயிர் வாழணும்னு ஆசைப்படுது. அவ்வளோதான் வித்தியாசம். அது அழகாக புரிய வச்சுட்டாங்க. 2 பேருமே புரிய வச்சுட்டாங்க. இதுக்கப்புறமும் நீ தூங்கி நின்றேன்னு வச்சுக்கா, அவனா கழுத்து நெருக்குது, நாங்களே நெருக்கிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. எழுந்துக்கடா, கொஞ்சமாவது யோசி. அப்புறம் அந்த அவன் கண்ணில் வந்து அந்த அஸ்கலாடு தெரிஞ்சதில்ல. அது பார்க்கும்போதும் வேறு மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கும் அஸ்கலாடு செத்து அந்த எபிசோடுக்கு அப்புறம் அந்த அடுத்த டே ஃபுல்லாக எனக்கு அது மைண்டில் ஓடிட்டே இருக்கு. மாதிரி இருக்குது. பார்த்த வரைக்கும் ஒன்றும் தெரியல. ஏன்னா நான் கன்ஃபியூஸ்லேயே பார்த்தோம் அஸ்கலாடு நல்லவனா கெட்டவனா அப்படின்னும்போது கடைசியில் மொத்தமாக அவனை பற்றி ரிவீல் பண்ணும்போது நமக்கு என்னடா சொல்கிறதுனே தெரில, என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி இருந்தோம். பட் அந்த எபிசோட் முடிஞ்ச அடுத்த நாள் பார்த்தா நமக்கு அது ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது. ஸோ பார்க்குற நமக்கே அப்படி இருக்கணுமோ, அந்த கேரக்டராக அதுக்குள்ளே அது ட்ராவல் பண்ணும்போது அவனுக்கும் அந்த ஃபீல் இருக்கும்ல. ஸோ அது பார்க்க முடிஞ்சது. எனக்கு அஸ்கலாடு பார்த்து நானே அவங்ககிட்ட சொன்னேன் பேசிட்டு இருக்கப்போ, எனக்கு குருவா அஸ்கலாடுமே ஒருத்தன் கிடைக்கணும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க யோசிக்கணும். இவங்க. ஸோ அவ்வளோ மூளை வேலை செய்யணும் நம்மளுக்கு. அப்படி இருந்தால் தான் வந்து இந்த இப்போ இருக்கிற நம்ம கல்ச்சர் ஆகட்டும், இப்போ இருக்க அரசியல் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அவ்வளோ மூளை வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் எதிரில் என்ன நடக்குதுனாலும் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இல்லைன்னா நம்ம அப்படியே ஒரு மாதிரி மந்தமாக அந்த
என்னது ஆட்டு மந்த மாதிரி அப்படியே தான் இருப்போம்னு எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சேன் தெளிவாகும். நம்ம நாடு ஒழுங்கா இருக்கணும்னா மக்கள் கையில ஒண்ணு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு அஸ்லாட் மாதிரி யோசிக்கணும் நம்ம. அது எடுத்துக்கலாம். அவன் இருக்கிற கெட்டதெல்லாம் வேணாம். பட் அந்த யோசிக்கிற விதம் இருக்கு இல்லையா? அது அடுத்தடுத்து எடுத்துக்கணும். போய்க்கிட்டு இருக்கிறதும் ம். அவன்கிட்ட கற்றுக்கணும். ஒரே இதில் தேங்கி இல்லாமல் அடுத்தது அது நான் அடுத்தவன் வந்து அது ஒரு விஷயத்துக்காக மாறினா கூட அதையும் அவன் புரிஞ்சுக்கிறான். உனக்கு இதுதான் இங்கே நிதர்சனம், இங்கே இதுதான் இயல்பு அப்படிங்கிறத அவன் கடந்து வரான். அதுவும் பிடிச்சிருந்தது. யதார்த்தம் இதானே, இதில் என்ன கோவப்படுறதுக்கு இருக்குன்ற மாதிரி அவன் மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ அந்த காலத்து உலகத்துக்கு இப்படி தான். இதே தான் தோற்பினுக்குள்ளேயே எழுப்பி விட்டான். இதே தான் கண்ணுட்டுக்குள்ளேயே எழுப்பி விட்டான். எல்லாருக்கும் இதை தான் அவன் புரிய வச்சான். வாழ்க்கை பாடத்தை அழகா எதிரில் காட்டி நிரூபிச்சான். என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் பேசுகிற ஏதாவதுக்கு எதனா ஒரு சொல்யூஷன் இருக்கானா? இல்லை. இது இந்த காலம். இதுக்கு போராடி தான் ஆகணும். இதுக்கு இப்படி தான் இருந்தாகணும். நீ இப்படி நல்லவனாக தான் இருப்பேன், நான் எதையும் தொட மாட்டேன், எதையும் செய்ய மாட்டேன்னா அப்படியே தான் நிற்ப. எதுவும் மாறாது. போராடு. போராடி முடிச்சு நீ காட்டு வழிய. அதை பின்பற்றட்டும். அதுக்கே நீ போராடணும்ல. இங்கே நின்றுனே நீ வெறும் வாயில் வடை சுட்டுன்னு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்றது தான் அவனுடைய கூரே. அது இவங்க அழகாக புரிய வச்சாங்க. 2 பசங்களுமே புரிய வச்சாங்க. கண்ணுட்டு புரிஞ்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டான். தோற்பினுக்கு மட்டும்தான் அது வந்து இன்னும் அது உள்ளே இருக்குது. அது வெளியே வரல. யோசிக்க ஆரம்பிச்சா அவனும் வேறு லெவல் வந்துடும். ஓகே, இதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.